வணக்கம் நண்பர்களே. வசீகரிக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய 15 நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் ஒரு உன்னதமான வெற்றியை, ஒரு உயர்ந்த நிலையை அடையக்கூடிய நேரமாக தான் கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த 15 நாட்கள் அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து ஒரு பொருள் ஈட்டக்கூடிய வாய்ப்பு, பொருளாதார சிறப்புன்னு சொல்லலாம். தொடர்ந்து உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அதிக லாபங்கிறது இந்த காலத்தில் பெறலாம். கெட்டவன் கெட்டுட்டா கிட்டுலூர் ராஜாவுக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தான் இனி உங்களுக்கு எல்லாமே கிரகங்களோட பயிற்சிங்கிறது சாதகமாக அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்ல முறையில் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். கன்னி ராசி அன்பர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி பொறுத்த வரைக்கும் சிறப்பு. ஒரு தொழில் ஈட்டக்கூடிய முயற்சி, ஒரு தொழில் வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்புன்னு எல்லாம் உங்களுக்கு இந்த காலத்தில் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். இது வரைக்குமே நீங்கள் மட்டும் உழைச்சா மட்டும்தான் உங்கள் குடும்பத்தை நடத்தக்கூடிய வாய்ப்புங்கிற நிலைமையில் இருந்திருப்பீங்க. ஒரு மதில் மேல் பூனைங்கிற கணக்கு தான். ஒரு 3 மாதம் தொழில் நல்லா இருந்தால் இன்னொரு 3 மாதம் நீங்கள் சிரமப்பட சூழ்நிலை தான் இருந்திருப்பீங்க. இனி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. சில நன்மைகளும் இந்த காலத்தில் தேடி வரப்போகுதுன்னு சொல்லலாம். இனி உங்களுக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்குங்கிறதுல ஒரு எந்த சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து கடன் பெறக்கூடிய வாய்ப்பை மட்டும் இந்த காலத்தில் குறைச்சிக்க பாருங்க. பொருளாதாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடன் எல்லாமே அடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது தொடர்ந்து ஏற்பட போகுது. வழக்கு விஷயங்களை கூட இனி சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். இந்த காலத்தில் உழைப்பு ஒன்றே மூலதனமாக கொண்டு செயல்படுங்க. தொடர்ந்து கொஞ்சம் பதட்டத்தை குறைச்சிக்க பாருங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. கொஞ்சம் இந்த பதட்டம், மனக்குழப்பத்தை நீங்கள் தவிர்த்துட்டாவே வீணான பிரச்சனைங்கிறது ஏற்படாது. தன பாக்கியாதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருக்கிறதால பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலத்தில் ஏற்படலாம். 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் தொடர்ந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். எடுக்கக்கூடிய காரியத்தில் செஞ்சு முடிக்கிறதுல ஒரு சில நேரங்களில் தடை ஏற்படலாம். அதே மாதிரி வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த காலம் சிறப்பு தான். கொஞ்சம் சகோதரர் ரீதியாக மட்டும் பகை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உறவினர் வகையிலும் சரி, வாழ்க்கை துணை வகையிலையும் சின்ன சின்ன மனஸ்தாபம் ஏற்படலாம். கொஞ்சம் இந்த காலத்தில் நீங்கள் பேச்சுவார்த்தையை கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க. அதாவது கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்க. மனசை லேசாக வச்சிருக்க முயற்சி செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் தொடர்ந்து ஏற்படும். பொதுவாகவே கன்னி ராசி அன்பர்கள் மற்றவங்கள அடக்கி ஆளணும்னு என்றைக்குமே நினைக்க மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்குமே எல்லா விஷயங்களும் சிறப்பாக செயல்படணும், அதனால் ஒரு பொறுப்பாக செயல்படணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். குடும்பமாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், இவங்க சிறந்த நிர்வாகத்திறமை கொண்டிருக்கக்கூடியவங்களே சொல்லலாம். இவங்க மற்றவங்கள விட சிறப்பாக செயல்படணுங்கிற ஒரு முனைப்பு இவங்க வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுவே எல்லா பிரச்சனையும் இவங்களால் சரி செஞ்சிட முடியும். அதே மாதிரி கன்னிராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே எல்லாருமே ஒரு அன்பான விஷயமா தான் பார்ப்பீங்க. பொதுவாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குடும்ப விஷயமா இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், கையில் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலவிடக்கூடியவங்க. அதனால உங்கள் வாழ்வில் எப்போதே சிறப்புங்கிறது உங்களால் ஏற்படுத்த முடியும். குடும்ப விஷயத்திலுமே சின்ன சின்ன சண்டை ஏற்பட்டாலும் கூட அதை நீங்கள் வெளியில் தெரியாத மாதிரி தான் பார்த்துக்குவீங்க. ஒரு இணக்கமான சூழ்நிலை கொண்டு வரக்கூடிய தன்மை இருக்கிறதால பெரும்பாலும் கன்னிராசி அன்பர்கள் குடும்பத்தில் எவ்வளோதான் பாதிப்பு ஏற்பட்டாலும் உங்களால் சிறப்பாக கொண்டு வர முடியும். அதே மாதிரி ரொம்ப ஆழமான மதிநுட்பம் உங்களுக்கு இருக்கிறதால எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு திட்டமிடலாக இருக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட அதோட விவரங்களை முழுசும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அதுக்கு பின்னாடி தான் எதுவாக இருந்தாலும் ஈடுபடுவீங்க. அதனால் எந்த சிக்கலும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படாது. அப்படியே ஏற்பட்டாலுமே அதில் ஒரு நிரந்தர தீர்வு உங்களால் கொண்டு வர முடியும். அதனால் மனசில் இந்த குழப்பம், பதட்டம் இது எல்லாமே கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகக்கூடிய காலமாக தான் இந்த 15 நாட்களும் அமைஞ்சிருக்கு. இது வரைக்குமே கன்னிராசி அன்பர்களுக்கு கடன் தான் கொஞ்சம் மிகுதியாக இருந்திருக்கும். நீங்கள் ஒருத்தர் மட்டுமே பாடுபடக்கூடிய சூழ்நிலையில் பெரும்பாலும் இருந்திருப்பீங்க. தொடர்ந்து உழைப்புக்கு முயற்சி கொடுக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கிறதால கடன் எல்லாமே படிப்படியாக குறைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு எதிரி, சத்ருஸ்தானம், வியாதிஸ்தானம் இந்த 3மே ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற நிலைமை மாறுது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். கேட்ட இடத்துல விட கேட்காத இடத்துல கூட கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்கும். வங்கியாக இருக்கட்டும், நிதி நிறுவனமாக இருக்கட்டும், கடன் கொடுக்க உங்கள் வீட்டு வாசலில் இப்போ காத்து தான் இருப்பாங்க. இருந்தாலும் மனசில் மகிழ்ச்சி ஆழ்த்தக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் அத்தியாவசியமான தேவை இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த காலத்தில் செலவு செய்ய பாருங்கள். அதே மாதிரி முன்னோருடைய ஒரு பரம்பரை வியாதி இருக்கிற மாதிரியான ஒரு அறிகுறி உங்கள் மனசில் தோணலாம். ஆரோக்கிய விஷயத்தில் தொடர்ந்து கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள். பூரண ஆயுளுங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்கிறதால சின்ன சின்ன உடல் பாதிப்பு ஏற்பட்டாலுமே உங்களுக்கு ஆயுளுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. அதே மாதிரி மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க, கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க, விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த காலம் சிறப்பாக தான் இருக்குது. எவ்வளோ நோய் தாக்கம் வந்தாலுமே உங்களுக்கு எந்த பங்கமும் இல்லைன்னு சொல்லலாம். முன்னோர் வழி சொத்தில் இருந்துட்டு வந்த வம்பு வழக்கு கூட இனி உங்களுக்கு ஒரு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு. உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத நபர் மூலமாக கூட பண வருமானம், இல்லையோ ஒரு வரதட்சணை பணமாகவோ, இல்லைன்னா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தன லாபம், இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். பெரும்பாலும் கன்னி ராசி அன்பர்களுக்கு தொழிலில் இப்போ சிறப்பான காலம்.
தொழிலதிபர்களாக இருக்கக்கூடியவங்க, மற்ற துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஏற்றுமதி இறக்குமதி தொழில் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம். அதே மாதிரி கொஞ்சம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்தில் உறவினர்களை சந்தித்து மகிழக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. எவ்வளோ வருமானம் வந்தாலுமே ஒரு கட்டுக்கடங்காத விரையும் மாதிரியான சூழ்நிலை இருந்திருக்கலாம். பணம் வந்த சூடும் தெரியல, போன சூடும் தெரியலன்னு புலம்பிருப்பீங்க. இனி நீங்கள் விரயத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குது. கெட்டதுலேயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி இனி உங்களுக்கு தொடர்ந்து சுகச்செலவு ஏற்படும். சுப மங்கள் விரையும் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி பெரும்பாலானவங்களுக்கு இந்த கண்ணில் இடது கண்ணில் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். தொடர்ந்து ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லாத சூழ்நிலை இருந்திருப்பீங்க. இனி ஒரு நிம்மதியான தூக்கம் ஏற்படும். ஏன்னா தொடர்ந்து உங்கள் மனசில் ஒரு தைரியம் அதிகரிக்கக்கூடிய நேரம். கூடவே நீங்கள் ஒரு வைராக்கியம் மிகுந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் எதுவுமே சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஆளுமை திறன் அதிகரிக்கிறதால நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களால் சிறப்பாக நடத்தி வைக்க முடியும். முன்னேற்றங்கிறது தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. கொஞ்சம் இந்த காலத்தில் கொஞ்சம் பிடிவாத குணத்தை விட்டு கொடுத்து பாருங்கள். குடும்பத்தில் கொஞ்சம் பகை, வருத்தம், சம்பந்தி சண்டையாக இருக்கட்டும், பங்காளி பகையாக இருக்கட்டும், அது எல்லாமே ஏற்பட்டு மறையக்கூடிய நேரம். இது வரைக்குமே ஒரு 2 பக்கமும் நடந்ததை மறந்துட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா, ஒரு பெருந்தன்மையோடு நடந்துட்டிங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. கௌரவ பிரச்சனையால் பிரிஞ்சிருந்தவங்க கூட இனி தொடர்ந்து ஒன்று சேரக்கூடிய நேரங்கிறது அமைஞ்சிருக்குது. கவலையை மறைஞ்சி வளங்கிறது பெருகும். சகோதர சகோதரியால் ஏற்பட்டிருந்த சண்டையாக இருக்கட்டும், ஒரு பொருள் இழப்பாக இருக்கட்டும், இனி எல்லாமே தீரும். தொடர்ந்து நீங்கள் கொஞ்சம் பிடிவாத குணத்தை விட்டு கொடுத்தா போதும். நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம், கனவு, முயற்சி, திட்டம், லட்சியம்னு எல்லாமே பழிக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து ஒரு அதிர்ஷ்டத்து மேலே உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்திருக்கும். அது எல்லாமே இனி குறையும். சோம்பலையும் கோபத்தையும் நீங்கள் தூக்கி எறிஞ்சிட்டாவே போதும். விளைப்பில் கொஞ்சம் ஆர்வம் கொடுத்து பாருங்கள். தொடர்ந்து ஒரு நல்ல முன்னேற்றம் இந்த காலத்தில் ஏற்படுன்னு சொல்லலாம். முதலீடை பொறுத்த வரைக்குமே இரட்டிப்பாகக்கூடிய தன்மை உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இந்த காலத்தில் நீங்கள் ஒரு சில விஷயங்கள கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும். அதாவது மற்றவங்களுக்காக இந்த காலத்தில் நீங்கள் ஈடுபடுறதை குறைச்சிக்க பாருங்கள். ஜாமீன் கையெழுத்து போடுறதா இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு எதிர்பாலினத்தவரோட பழகிறதா இருக்கட்டும், அதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். வாகனங்களை போகும்போதும் நீங்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வந்தீங்கன்னா மற்றபடி உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. பொருளை பொறுத்த வரைக்குமே பன்மடங்கு பெருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கண்ணுக்கு தெரியாத விஷயம் கூட வர மாதிரி வந்துட்டு இனி உங்களுக்கு நீங்கும். அதாவது ஒரு நோய் பாதிப்பாக இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன சங்கடமாக இருக்கட்டும், அதெல்லாம் ஏற்படுற மாதிரி இருந்தாலுமே தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தான் ஏற்படும். தொடர்ந்து வேலையிலேருந்து உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த காலத்தில் முயற்சியெல்லாம் தாராளமாக செஞ்சு பாருங்கள். தலைக்கு மேலே வந்த பிரச்சனை எல்லாமே தலைப்பையாக போச்சுன்னு சொல்கிற மாதிரி தான் இனி உங்களுக்கு எல்லா மாற்றமும் ஏற்பட போகுது. அதே மாதிரி தொடர்ந்து திருமண முயற்சி எல்லாமே பழிக்கும். மறுமண முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்தில் வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாம். வைராக்கியத்தாலும் விடாமுயற்சியாலும் சிரமமான விஷயத்தை கூட நீங்கள் இனி எளிதாக சாதிக்க போறீங்கன்னு சொல்லலாம். எதிர்காலத்தில் உங்கள் பேர் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது தொடர்ந்து ஏற்பட போகுது. இந்த காலத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட்டாலுமே அதை நினைச்சு கலங்காதீங்க. புகழ், பெருமை, கௌரவங்கிறது தொடர்ந்து உங்களுக்கு வந்தே சேரும். தாய்வழி உறவுகளால் ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு கூட மறைஞ்சி இனி ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை உண்டாகுன்னு சொல்லலாம். மொத்தத்தில் நீங்கள் கடுமையாக உழைச்சிங்கன்னா தொடர்ந்து வெற்றி பெற போகிறீங்க. சகல விதமான தடையாக இருக்கட்டும், ஒரு கடன் நோயாக இருக்கட்டும் விலகி செல்வம், செல்வாக்கு, சொல்வாக்குன்னு பல விதத்தில் உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ரொம்ப தூரத்தில் இல்லை. மனம் தளராத செயல்படுங்க, ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். குறிப்பாக குலதெய்வ வழிபாடை கைவிட்டாதீங்க. குலதெய்வத்தை நீங்கள் தொடர்ந்து நல்ல முறையில் வழிபாடு செய்கிறப்ப குலதெய்வம் உங்களை எந்த சூழ்நிலையும் நல்ல முறையில் வழி நடத்தும். அதே மாதிரி முடிஞ்சவங்களால தினமுமே காகத்துக்கு எள் கலந்த சாதம் வச்சுட்டு வர பாருங்க. இதனால உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கிறது தொடர்ந்து ஏற்படும். தொடர்ந்து கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்பாதிபதி சுக்கிரனோட ஆட்சி பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் நிம்மதி தான் அதிகரிக்கும். இது வரைக்குமே ஒரு தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கும். ஒரு சின்ன விஷயத்தை கூட துணை இங்கே பொறுத்த வரைக்குமே ஒரு பெரிய அளவில் பிரச்சனையை பண்ணியிருப்பாங்க. இனி ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும்னு சொல்லலாம். உங்களை புரிஞ்சுக்காம செயல்பட்டவங்க கூட இனி உங்களை புரிஞ்சு நடந்துக்க பார்ப்பாங்க. பிள்ளைகள் வழியிலும் அப்படிதான். இனி உங்களுக்கு மனசுக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும்னு சொல்லலாம். வீண் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்த்துட்டாவே இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நண்பராக இருக்கட்டும், மற்ற உறவினராக இருக்கட்டும், இந்த காலத்தில் கொஞ்சம் நீங்கள் பேசுகிறத கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்கள். குடும்ப விஷயத்தை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறது வேண்டாம். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் இந்த காலத்தில் கிடைக்கும். உறவினர் வகையில் உங்களுக்கு அரவணைப்பு கிடைக்கக்கூடிய நேரம். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த தடங்கள் எல்லாமே நீங்கும். நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலுமே யோசித்து செஞ்சிட்டிங்கன்னா போதும். செய்யக்கூடிய காரியம் எல்லாமே சாதகமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். உங்கள் கருத்துக்கு இனி மதிப்பு கொடுப்பாங்க. குடும்பத்தில் நிம்மதி தொடர்ந்து ஏற்படும். தொடர்ந்து ஒரு வீடோ நிலமோ வீட்டு மனை வாங்கக்கூடிய யோகமோ சொத்து சேர்க்கையோ அதால் ஆதாயமோன்னு தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் தான் பெற போகிறீங்க.
திறமையை மட்டும் வளர்த்துக்கு பாருங்க, கண்டிப்பாக உங்களுடைய வளர்ச்சிங்கிறது ஏற்படும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணங்கிறது ஈடேறுன்னு சொல்லலாம். தொடர்ந்து சமுதாயத்தில் ஒரு நல்ல பலனை பெற போறீங்க. முடிஞ்ச வரைக்குமே இந்த காலத்தில் நீங்கள் வெள்ளிக்கிழமை நாட்களில் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க. வளர்பிறை நாட்களில் நீங்கள் சந்திர பகவானை வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே சிறப்பு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.